பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ஆடவர் வில்வித்தை போட்டியில் இந்திய வீரர் ஹர்விந்தர் சிங் தங்கம் வென்றுள்ளார். இந்தியா 4 தங்கம், 8 வெள்ளி, 10 வெண்கல பதக்கங்களுடன் 22 பதக்கங்களை அள்ளி குவிப்பு. பாரிஸ் பாரா ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. நமது வீரர்கள் செயல்பாட்டால் இந்தியா பெருமை கொள்வதாகவும், இதுவரை இல்லாத வகையில் இந்த பாரா ஒலிம்பிக்கில் இந்திய வீரர்கள் அதிக தங்க பதக்கங்களை பெற்றுள்ளதாகவும் பெருமிதம். தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு அனுமதி கொடுக்காமல் தமிழக அரசு வேண்டுமென்று காலதாமதம் செய்வதாக சீமான் குற்றச்சாட்டு. இதுவரை நடத்தப்பட்ட மாநாடுகளுக்கு இப்படித்தான் கேள்வி கேட்டு அனுமதி கொடுத்தீர்களா என்றும் கேள்வி. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த மிதிவண்டி பாதைகள் எங்கே என அன்புமணி கேள்வி. வாடகைக்கு விடுவதற்கான ஸ்மார்ட் மிதிவண்டிகளையும் காணவில்லை என்றும் அவை எப்போது மீண்டும் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் கேள்வி. இந்தியாவில் அனைத்து துறைகளிலும் பாலியல் சர்ச்சைகள் இருக்கும்போது சினிமா மீது மட்டும் ஏன் வீண் பழி போடுகிறீர்கள்? நடிகை குஷ்பு கேள்வி. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய விசாக கமிட்டியின் பரிந்துரையை பின்பற்ற வேண்டும் என்றும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் இதுவரை யாரும் புகார் அளிக்கவில்லை என்றும் குஷ்பு விளக்கம். விஜய் நடிப்பில் வெங்கட் பிரபு உருவாக்கிய இயக்கத்தில் தயாரிக்கப்பட்டுள்ள கோட் திரைப்படம் உலகம் முழுவதும் இன்று வெளியிடப்படுகிறது. திரையரங்குகளில் பதாகைகளை வைத்து விஜய் ரசிகர்கள் கொண்டாட்டம். வாழை திரைப்படத்தை இயக்கிய மாரி செல்வராஜுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பாராட்டு. ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையையும் வழிகளையும் அனுபவங்களின் வாயிலாக திரைமொழியில் பேசுகின்ற மாரி செல்வராஜின் கலை மேலும் சிறக்கட்டும் என்றும் வாழ்த்து. நைஜீரியாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள கிராமத்தில் போகோஹரம் தீவிரவாதிகள் பயங்கர தாக்குதல். 81 பேர் பலி, பலர் படுகாயமடைந்ததால் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என்றும் அச்சம். மகாராஷ்டிராவில் பிரதமர் நரேந்திர மோடியால் திறந்து வைக்கப்பட்ட மன்னர் சிவாஜியின் சிலை அண்மையில் சுக்குநூறாக உடைந்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் சிலையை செதுக்கிய சிற்பி கைது. தானேவில் கைது செய்யப்பட்ட அவரிடம் போலீசார் தீவிர விசாரணை. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.